கரூரில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து முதலமைச்சர் விஜய் மீனம்பாக்கம் விமான நிலையம் புறப்பட்டுள்ளார். கரூர் செல்வதற்காக நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. எனவே கரூர் செல்வதற்காக நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் முதலமைச்சர் விஜய். கரூரில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து முதலமைச்சர் விஜய் மீனம்பாக்கம் விமான நிலையம் புறப்பட்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். முழு விவரங்கள் என்ன? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து கரூர் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் விரைந்திருக்கிறார். கரூருக்கு செல்லும் முதலமைச்சர் வெண்மலை அருகே தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். தற்போது தனது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து கரூர் விரைந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு சென்று அதன் பிறகு சாலை மார்க்கமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் விரைகிறார். வாகனத்தின் கண்ணாடியை திறந்து பொதுமக்களை கையசைத்து கரூர் செல்லும் முதலமைச்சர் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் கருணை அடிப்படையில் 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்க இருக்கிறார். குறிப்பாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில இதற்கிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். இந்த நிலையில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் தற்போது கரூர் விரைந்திருக்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு காலை 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கார் மூலம் கரூர் செல்லும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிற்பகல் 12:15 மணிக்கு நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்று பேசி அதன் பிறகு 1:15 மணிக்கு புறப்பட்டு திருக்காம்புலியூர், கோவை சாலை, பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா, லைட் ஹவுஸ் முனை, திருமாநிலையூர், தத்தந்தோணி மலை, கலியப்பனூர் வழியாக சுற்றுலா மாளிகை வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ சென்று மக்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். இதற்காக சாலையின் இருபுறமும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள காவல்துறையினர் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சுற்றுலா மாளிகையில் மதிய உணவு அருந்திய பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் விஜய் அங்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவில் பங்கேற்கிறார். அப்போது மணவாசியில் ரூபாய் 1700 கோடியில் அமையும் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் தமிழக முதலமைச்சர். தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். பின்னர் 4:10 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு கார் மூலம் மாலை 6 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடையும் தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு இரவு 7 மணிக்கு சென்னை வந்தடைய இருக்கிறார். கரூர் வெண்மலை தனியார் கல்லூரி அருகே நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்வுல பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். கரூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் அங்கு செல்கிறார். குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில கரூர்ல இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 41 பேர் சிக்கி பலியாகின்றனர். இந்த நிலையில பல இடங்கள், அதாவது அந்த லைட் ஹவுஸ் கார்னர், கூட்ரோடு உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனுமதிகள் கோரப்பட்டிருந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சென்று ரோட் ஷோவில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லையோ அந்த இடத்திலிருந்தே தமிழக முதலமைச்சர் தனது ரோட் ஷோவை துவங்குகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கரூரில் நிகழ்ந்த அந்த சம்பவ இடத்திற்கும் நேரடியாக சென்று தமிழக முதலமைச்சர் அங்கு உயிரிழந்தோருக்கான புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார்.
இந்த சம்பவத்தில் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று நேரடியாகவே ஆய்வு செய்வார் என்றெல்லாம் கூறப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் தற்போது கரூர் விரைந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் தற்போது கரூர் விரைந்திருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு விழாவில் பங்கேற்பதற்காக தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். வெண்ணெய்மலை அருகே தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதல் முறையாக முதலமைச்சர் அங்கு தனது பிரச்சார வாகனத்தில் அங்கு உரையாற்ற இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.